Hello everyone, welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். ஸோ எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்காக தயாராக இருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் வந்து இந்த செக்லிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து வைக்கலையோ, உங்கள் பேக்கில் தேவையான விஷயங்களை எடுத்து வைக்கலையோ, நான் சொல்கிற இந்த முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்த விஷயம் இல்லைனாலும் உங்களுக்கு எக்ஸாமை எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம காலையில் இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் பதட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் இன்றைக்கே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ முதல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஹால் டிக்கெட். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபோட்டோ எதுவும் இஷ்யூ இருக்குது, கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஹால் டிக்கெட் இன்றைக்கி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் சீக்கிரமே போகணும். ஒரு 8:30 9 நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுனால அந்த நேரத்தில் கடை எல்லாம் ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ ஹால் டிக்கெட் எல்லாமே இன்றைக்கி நைட்டே இது பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வேறு ஏதோ புது இடத்துக்கு தான் கண்டிப்பாக போவீங்க. ஸோ அந்த இடத்துல ஜெராக்ஸ் ஷாப் இருக்கா இல்லையா, அது இல்லாமல் காலையிலே திறந்துடுறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஹால் டிக்கெட்டை இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 காப்பி கூட ஹால் டிக்கெட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட சைன் வாங்க மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ காலம் வந்து கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டை. ஸோ அதில் மறந்துடாமல் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வந்து வாங்கிடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப். ஸோ அடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆதார் தான் கொடுத்துருப்போம். உங்களுடைய ஐடி ப்ரூஃபோடைய ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஐடி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களை எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஐடி ப்ரூஃப் இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஐடி ப்ரூஃபையும் இன்றைக்கி உங்கள் பேக்கில் ரெடியாக வந்து எடுத்து வச்சுங்க. ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி ஐடி ப்ரூஃப் கேட்குறது இல்லை, பட் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் ஐடி ப்ரூஃபையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து உள்ளே விட்றாங்க. அதனால் மறக்காமல் ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எந்த ஹால் டிக்கெட் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஹால் டிக்கெட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆதார் தான் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஆதார் ஐடி கண்டிப்பாக எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பென். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக பென் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிளாக் பெனில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெண்ணை பொறுத்த 2 பென் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பென் மீன்ஸ் 2 டைப் ஆஃப் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் ஓஎம்ஆரில் வந்து ஷேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ காலையில் வந்து ஜிஎஸ் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து ஷேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாக் பால் பாயிண்ட் பென். ஸோ ரெண்டுமே பிளாக் பென் தான், பட் காலையில் ஷேர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஸோ நீங்கள் வந்து பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜெல் பென்லையோ இல்லை இங்க் பென்லையோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து அந்த ஸ்கேனர் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் மறக்காமல் பால் பாயிண்ட் பென் வந்து வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ எந்த பென் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதே டைப் ஆஃப் பென் வந்து வாங்கிக்கோங்க. மெயினாக 0.7 உள்ள பென் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 0.7 இல்லை 0.10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 0.5 தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா 0.5ல் அந்த நிப்பு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு திக்காக வந்து ஷேர் பண்ணாது. நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக 0.7 பென். இது வந்து ரெனால்ட்ஸில் அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பென் இருக்குது, பட்டர்ஃப்ளோ பென் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா செலவோட டிப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் இருக்கும். அந்த மாதிரி நிப்பு பெருசாக உள்ளதா 0.7ல் உள்ள பெண்ணாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து காலையில். ஸோ இந்த பிளாக் பெனில் ஒரு 2 பென் 3 பென் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பென் நம்பி போனோம் அப்படின்னா சப்போஸ் அந்த பெண்ணு மக்கர் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டமாயிரும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ பிளாக் பென் ஒரு 2 பிளாக் பென் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் எழுதணும். இது வந்து டிஸ்கிரிப்டினால நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பென் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பென் எழுதுங்க. மோஸ்ட்லி ரீஃபில் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஜெல் பென், அந்த பைலட் பென்னோ இல்லை ட்ரைமேக்ஸோ இந்த மாதிரி ஜெல் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பிளாக் பெனில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக்கு ஜெல்லு, ஸோ பிளாக் ஜெல் பென்னோ இல்லை அந்த பைலட் மாதிரியான பெண்ணோ நீங்கள் வந்து எடுத்துங்க. இதுவுமே வந்து 2 எடுத்துங்க. ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு போகாதீங்க. சப்போஸ் பெண் எழுதலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகிரும், படபடப்பாயிரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு ஒரு பெண்ணை எடுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டு, அடுத்து 2வது ஐடி ப்ரூஃபு, 3வது பிளாக் பால் பாயிண்ட் பென், அடுத்து லாஸ்ட் 4வது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்ச். ஸோ எக்ஸாமுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து கொஷின் அட்டன் பண்ணும்போது
எவ்வளோ நேரத்துக்குள்ளே எவ்வளோ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு எல்லாருமே அட்டன் பண்ணுவோம். ஸோ அப்போது நமக்கு வந்து டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்ச் வந்து எடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எல்லா சென்டர்ஸ்லையுமே வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில சென்டரில் வாட்ச் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அலோவ் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால் கிளாக் வந்து மாட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் வாட்சில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் தப்பி தவறி கூட ஸ்மார்ட் வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சு மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம்லேருந்து பேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்காரணத்து கொண்டும் யாரும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ அதனால் நார்மல் வாட்ச், ஸோ நார்மலாக உள்ள வாட்ச் இருக்குல்ல, அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் கூட எடுத்துகிட்டு போதீங்க. ஏன்னா சில சென்டரில் டிஜிட்டல் வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக அந்த சொனாட்டா அந்த மாதிரியான நார்மல் அனலாக் வாட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அனலாக் வாட்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம் ஹால்லையுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காது, அந்த மாதிரிலாம் இருந்தால் பிக்சரை சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் போகும்போதே வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக அதில் எந்த லேபிள்ஸு, அந்த ஸ்டிக்கர், அந்த பெப்சி, கோக் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் அது வந்து இப்போ போன குரூப் 1 மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், போகும்போதே வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போய்க்கங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போதே இடையில வந்து 3 மணி நேரம் உட்காந்து எழுத போகிறீங்க. ஸோ தண்ணி துவைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் வந்து கிடைக்கும். உங்களை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து யூஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்டர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ சென்னையிலாம் வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, எல்லா ஹால்லையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து முக்கியம். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் வேறு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொருட்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கங்க. ஸோ அப்போ ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃபு, பிளாக் பென்னு, நார்மல் வாட்ச்சு, வாட்டர் பாட்டில், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து உறுதி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 8:30க்குள்ளே போய்க்கோங்க. 9 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் காலையில் 8:30க்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதேமாதிரி மதியம் வந்து 1:30க்குள்ளே வந்து போயிருங்க. ஸோ டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம போன குரூப் 4ல் அதேமாதிரி குரூப் 2லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணல, நிறையா ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணல, கேட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்ததுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடியே உங்கள் எக்ஸாம் சென்டர் பார்த்துருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா பார்த்துருங்க, இல்லை கூகுள்லையாச்சும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில இடத்துல எல்லாமே வந்து ஒரே பேரில் 2 எக்ஸாம் சென்டர் இருக்கும். இப்போ சென்னையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது, ஆவடியில் ஒரு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒன்று இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த இது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துருங்க. ஸோ ஒரு அட்ரஸ் என்ன, எக்ஸாக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் போய்ட்டு கரெக்டாக வந்து காமிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் அட்ரஸ் இது பண்ணிவிட்டு எந்த ஹால் அப்படிங்கிற எந்த சென்டர் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துருங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு கூட வந்துடுங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. அதேமாதிரி காலையிலேயே சாப்பிட்டு போயிருங்க. மதியம் கொஞ்சம் லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மதியம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால ரொம்ப ஹெவியான ஃபுட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறது இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காலையிலேயும் லைட்டான ஃபுட்டு, ஹோம்மேட் ஃபுட்டு, அதே மாதிரி முடிஞ்சால் மதியம் போயிலே வந்து ஹோம்மேட் ஃபுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் கடை இருக்குமா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக வந்து போங்க. ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப காமாக கூலாக வந்து எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து மெயின்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எப்படி வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எஃபோர்ட் போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி எஃபோர்ட் மெயின்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த கொஷின் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஷின்ஸ் பார்க்கல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் பதட்டப்பட வேணாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஷின் வந்து ரொம்ப டஃபாக வந்து செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து கொஷின் டஃபாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்ன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஷின் டஃபாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஷின் டஃபாக இருந்தால் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் கொஷின் டஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரை எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லோரும் சிறப்பாக வந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் வந்து அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம நாளைக்கு திரும்ப வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ.